கணக்கு காட்ட மாட்டாங்களாம். அது மார்க்க விரோதமா. இது எப்படி மார்க்க விரோதம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜக்காத் வசூலிக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது எனக்கு தந்ததுன்னு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறார். இது ஜக்காத்தாக தந்ததுன்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்லாம் சிவந்து போச்சு. இது என்ன, இது நான் ஒரு வேலைக்கு உன்னை அனுப்புறேன், நீ இது உனக்குள்ளதுன்னு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிற, உனக்குன்னு தந்தா கூட உனக்குள்ளது அது என்று அவர்கிட்ட ரகசியமா காதும் வச்ச மாதிரி சொல்லாம மக்களை கூட்டி மெம்பர்ல ஏறி மக்கள்கிட்ட இதை வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, நாம் சிலரை வசூலுக்கு அனுப்புகிறோம், வசூல் பண்ணிட்டு இது எனக்கு உரியதுங்கிறாரு, அவருக்குரியது என்கிறார். ஹல்லா ஜலசபி பைத் அபிஹி அவ் பைத் உம்மிஹி, அவருடைய தந்தை வீட்டில் இருந்து பார்க்கட்டும், அவங்க தாய் வீட்டில் இருந்து பார்க்கட்டும், எனக்கு உரியதுங்கிறாரு. அது வந்திருக்குமா? நான் ஒரு வேலைக்கு அனுப்புனதுனால வந்துச்சு என்று சொல்லி இந்த பொருளாதார விஷயத்தை வெளிப்படையா பப்ளிக்கா குற்றச்சாட்டு வந்தால் அம்பலப்படுத்துறாங்க. காது வச்சு அந்த மனுஷன் கூட சொல்லி, அந்த சஹாபிக்கு கூட சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதை சொல்லாம பப்ளிக்கா ஆக்கணும், கணக்கு விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கணும் என்று கற்றுத்தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் மீது பல கோடிகள் குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது இதை கேட்கறது மார்க்க விரோதம் இல்லையா? ஏன் அங்க உள்ள மக்களை இது மார்க்கத்தில் தப்புன்னு மூணு செலவு செய்யறான், அதனால கேட்க